கம்பை வச்சு இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாவு எப்படி போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் ஒரு 200 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். 1/2 அழாக்கு டிஃபன் அரிசி, அதே அழாக்கில் 1/2 அழாக்கு உளுந்து, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மில்லட் ரெசிப்பிலாம் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துனா கூட உடம்புக்கு நல்லது தான். எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். அயன் சத்து நிறைஞ்சது, நல்ல சத்தானதும் கூட. ஊற வச்சுட்டு நான் மிக்சியில் தான் அரைச்சேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு மிக்சியில் நான் அரைச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் புளிக்க வைக்கணும் இந்த மாவை. ஆறு 7 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நான் ரெண்டு ரெசிபி செஞ்சேன். ஒன்று குழிப்பணியாரம், அதுக்கப்புறம் தோசையும் ஊற்றினேன். இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு குழிப்பணியாரத்துக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டி, நீங்கள் தேங்காய் திருவி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, அதில் கேரட் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. குழிப்பணியார கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கல் சூடு ஏறினதும் அந்த மாவை ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு நீங்கள் சட்னியோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்கிட்ட சாம்பார் நான் வச்சுருந்ததுனால சாம்பார் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை. இந்த ரெசிபி நான் தோசையும் ஊற்றினேன். தோசையும் நல்லா வந்துச்சு, நல்லா மொறுன்னு நல்லா இருந்துச்சு தோசையும். இதை நான் இட்லியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். இட்லியுமே நல்லா வந்துச்சு. அயன் டெஃபிஷியன்சிக்கெலாம் ரொம்ப நல்லது. வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.